நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க, பயனுள்ளதாக இருக்கும். டிஆர்பியோட கட்டமைப்பை மாற்ற சீரமைப்பு குழு ஆலோசனை என்கிற செய்தி வந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் டிஆர்பியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக செய்திகள் வந்ததை அடுத்து, முறைகேடுகள் நடந்ததை அடுத்து டிஆர்பியோட கட்டமைப்பை மாற்றுவதற்கு சீரமைப்பு குழு ஏற்படுத்தப்பட்டு ஆலோசனை நடைபெற்றதாக செய்தி வந்துள்ளது. இந்த செய்தியில் இடம்பெற்றுள்ளது என்னென்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை நம்ம பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி போல ஆசிரியர் தேர்வு வாரிய கட்டமைப்பை மாற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சீரமைப்பு குழு ஆலோசனை நடத்தியுள்ளது. அரசு பணிகளுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ற அரசு பணியாளர் தேர்வாணையம் முறையாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். பள்ளிக்கல்வித்துறையில் டிஆர்பி என்ற ஆசிரியர் தேர்வு வாரியமும், மருத்துவத்துறையில் எம்ஆர்பி மருத்துவ தேர்வு வாரியமும் தங்கள் துறைக்கான ஆட்களை தேர்வு செய்கின்றனர். இதில் டிஆர்பியின் பணி நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு நடவடிக்கைகளில் அடிக்கடி புகார்கள் வருகின்றன. இதன் காரணமாக டிஆர்பியை கலைக்கலாம் என்ற ஒரு தரப்பும், அதை சீரமைக்கலாம் என்ற மற்றொரு தரப்பும் கோரிக்கை விடுத்தன. இதையடுத்து டிஆர்பியை சீரமைக்கும் வகையில் பள்ளிக்கல்வி கமிஷனர் நந்தகுமார் தலைமையில் சிறப்பு குழுவை அரசு அமைத்துள்ளது. இக்குழுவின் அவசர ஆலோசனை கூட்டம் நேற்று முன்தினம் நடந்தது. அதில் பள்ளிக்கல்வி கமிஷனர் நந்தகுமார், டிஆர்பி தலைவர் லதா, தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் லட்சுமி பிரியா, டிஆர்பி உறுப்பினர் செயலர் பழனிசாமி, உறுப்பினர்கள் உஷாராணி, பொன்னையா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டிஎன்பிஎஸ்சி போன்று நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும், டிஆர்பியின் ஊழியர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், தேர்வு நடத்துவதில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை குறைக்க வேண்டும், இணையதள பயன்பாடு மற்றும் நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டது. இது தொடர்பாக 1 மாதத்தில் அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய முடிவாகியுள்ளது. இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க. நன்றி.